அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்க்க வைப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீனராசி நேயர்களுக்கு 1.5 ஆண்டு பயணிக்கக்கூடிய ராகு கேது பகவான் என்ன பண்ணுவார்?
பாவகிரகங்கள் முன்னாடியே சனி பகவான் பெயர்ச்சியாகி உட்கார்ந்துருக்கார். திருக்கணிதப்படி தான் இந்த பலாபலனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மேசம் முதல் மீனம் வரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராகு கேது பெயர்ச்சியுடைய இந்த பலாபலனும் பரிகாரமும் கோச்சார பலன்களை மீனராசி ரொம்ப மனசஞ்சலம் குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சனி பகவான் ஒரு சப்போர்ட்டை கொடுப்பார். ஏன்னா உத்திரட்டாதி 4 பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாக பயணிக்கக்கூடியது. பயம் வேண்டாம்னு சனி பகவானுடைய பெயர்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் மீனராசி நேயர்கள். உங்களுடைய மன தெளிவுக்கும் மனக்குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. மீனராசிக்கு ராகு கேது என்னங்க செய்யும் அப்படின்னா, வெளிநாடு போயிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வெளி மாநிலம் போகக்கூடியவங்க தொழில் சார்ந்து படிப்பு சார்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அத்தனை பேர்த்துக்குமே சக்ஸஸுங்க. விசா பாஸ்போர்ட் எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நகரக்கூடிய அமைப்பு. ஒரு ஊர் விட்டு ஊராது நகர்ந்து போயிருங்க. போகக்கூடிய வாய்ப்புகளும் வரும். தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொழிலில் ஒரு சைடு பிஸ்னஸ்ஸு பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறார் ராகு கேது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய கேதும் ஒரு ராகுவும் மிக சிறப்பாக கும்பத்தில் தான் ராகு வரார், கேது சிம்மத்தில் இருக்கார். ஸோ சில பிரச்சனைகளை தடை தாமதம் கொடுத்தாலும் சனி பகவான் தான் கொடுக்குறார். அப்போ உங்களுடைய விஷயம் எல்லாமே உங்கள் மூளைக்குள்ளே இருக்குது, உங்கள் புத்திக்குள்ளே இருக்குது, உங்களுடைய எண்ணங்களில் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கவனமாக தெளிவாக நீங்கள் தியானம் பண்ணுவீங்களோ, சித்தர் வழிபாடு எடுக்கிறீங்களோ, இதெல்லாம் நீங்கள் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் எடுத்துக்குங்க. சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். தாய் தந்தையுங்க பெரியவங்களை மதித்து நடங்க, சொல் பேச்சை கேளுங்க. யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்னதாக அன்னதானமோ ஒரு காசு போடுறதோ ஒரு சாப்பாடு வாங்குறதோ தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த 1.5 ஆண்டுகள் ராகு கேது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. ஏன்னா கால் உபாதைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ நல்லா இருந்தீங்க உடம்பு தொந்தரவு வந்துடும், முதுகு தண்டு பிரச்சனை வந்துருச்சு, எலும்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம ஆரோக்கியமான சிந்தனைகள் ஒன்றே மீனராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். சினிமா துறை, மீடியா துறை, அதே போல் கலைத்துறை சூப்பராக இருக்குங்க. 12ஆம் பாவம் ராகு. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் இருக்கீங்களோ நிறைய ட்ராவல் இருக்கும், நிறைய நீங்கள் எக்ஸ்ட்ரா இதை செய்யலாமா நுண்ணறிவு என்னென்ன ஆராய்ச்சி துறையில் இருக்கிறத ஒரு அமைப்பை கொடுக்கும். இனிமேல் தான் கவட்டை சிந்தனைகள் எப்படி செய்யலாம், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு பல விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மீடியா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பயப்பட வேண்டாம். மந்த நிலை அப்படிங்கும்போது இந்த படிப்பு படிக்கிறாங்க பிள்ளைங்க, குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அவங்கள பேரண்ட்ஸை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி படிப்பா, இந்த மாதிரி நேரத்தில் எந்திரிப்பா அப்படின்னு ஆரோக்கியமாக அவங்களுக்கு வச்சுக்கணும், பார்த்துக்கணும். அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துருங்க. ஒரு விஷயத்துக்காக போகிறோம், எதுக்காக போகிறோம், ஏன் போகிறோம் அப்படிங்கிறது வேணும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டமும் இப்போ தான். நீங்களே இதை செய்யலாம் அதை செய்யலாம் நீங்களே முயற்சி பண்ணிவிட்டு அது அப்புறம் இப்படி ப்ளஸ் ஆச்சா மைனஸ் ஆச்சான்னு குழப்பங்கள் நீங்களே ஏற்படுத்திக்காதங்க. சொல்லுவாங்களே தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி இந்த தன் தான் நான் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுட்டு நாம் அம்மா பேச்சை கேட்குறது, மனைவி என்ன சொன்னாலும் கொஞ்சம் செவி மடுத்து கேளுங்க. சூப்பராக இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா 7.5 நாட்டு சனி, ஜென்ம சனி, ராகு கேது 12ஆம் இடத்துலேருந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்து கேது அப்படிங்கும்போது ஆரோக்கியம் சிலருக்கு பாதிப்புகளை கொடுக்கும், சிலருக்கு பாதிப்புகள் இல்லாமல் அது காப்பாற்றும். அப்படிங்கிறது யாருன்னா இந்த மாதிரி கூட இருக்கிற உறவுகள்னால உங்களுக்கு சப்போர்ட்டு. அப்போ உறவுகளை சார்ந்து நீங்கள் இந்த ஆண்டுகள் எல்லாம் நீங்கள் கடந்துடும் போது பிரச்சனைகளே இருக்காது. ஏம்மா இப்படி போயிட்டு வந்தேன், இப்படி நான் தொழில் செய்கிறேன், இப்படி ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் மீனராசிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே இனிமே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பாருங்களேன், மீனராசி தான் நிறைய வருவாங்க, லக்னக்காரங்க தான் வருவாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் வேற 3 மாதம் தொடர்ந்து 4 கிரகம் 5 கிரகம்னு தொடர்ந்து நடந்துச்சு. அதில் பல பிரச்சனைகளுக்கு ஜாதகம் கேட்டு வந்தாங்க. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, குடும்பத்தில் சில சிக்கல்கள் பிரிவினைகள் உண்டு, கோர்ட்டு வம்பு கேஸு வரும். இதெல்லாம் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்.
உங்களுடைய தசாபுத்தியையும் பார்த்துக்கணும், ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு ஒரு 70% ராகுகேது உங்களுக்கு பலாபலன் ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு பரிகாரம் வேயிறு தோழி பங்கன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கோளறு திருப்பதிகாரம் தினமும் ஒரு தடவை கேட்டுருங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. சிவன் கோயில் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். ராமருடைய பாதம் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வாங்க. ஐதீகப்படி எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. மீன ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் எடுத்து ஆரோக்கியமாக அற்புதமான ஐஸ்வர்யத்தை பெருகிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவுவோமோ உதவும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.